வணக்கம் கடல் காதலன். விடியற்கால 4 மணிக்கு மீன் பிடிக்க கடலுக்கு வந்தோம். நெத்திலி வலை தள்ளிட்டு வந்தோம். 2 துண்டு வலை நெத்திலி வலையும் 2 துண்டு தேராங்குனி வலை, அதாவது பெரிய நெத்திலி மீன் பிடிக்கிற வலை தள்ளிட்டு வந்தோம். இப்போ நெத்திலி வலை தான் கிளப்பிட்டு இருக்கோம். பற்றி ஆகும் அது பற்றி போடலாமா? அது அடுத்து நெத்திலி மீனில் இப்போ தான் ஓடி இருந்தது. மாப்பு முதல்லாம் இருக்குது. அதான் இப்போ தான் ஓடி இருந்தது. கரெக்டாக இல்லை, இப்போ தான் ஊருக்கு போச்சா? அங்கே தான் பொறுத்தானே பார்த்துறேன். 5:40 ஆகிப்போச்சு. இல்லைடா, இதுக்கு மேலே இல்லைடா, கவுலாடிக்கு போய் ஓடி அந்த உழுவுறா மீன் பாதிக்க. தேராங்கலாம் இல்லைப்பா, கவலை தேராங்கனி 17 பாயிண்ட் சொல்லலாம். 17 பாயிண்ட் வேறு நிற்காது. இல்லை 16,600 கணக்கு போடுவோம். 17 பாயிண்ட் மோப்பு பிடிச்சாங்க. கல்லூரியில் தான் மாப்பினே நிற்கும். வலை பற்ற ஆரம்பித்த உடனே சின்ன நெத்திலி பெரிய நெத்திலி ரெண்டுமே தெம்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மீனே வரல. ஒரு துண்டு வலை கிளப்பியாச்சு. இப்போ 2ஆவது துண்டு கிளப்போம். அப்படியே பஞ்சு பஞ்சு போகணும். அப்படி அங்கே மட்டும் கிளம்பி வந்துடும். பையா, இது மீன் வந்தா என்னடா எல்லாம் போச்ச மாதிரி. ஸ்டார்டிங் வலை பற்றும்போது மீன் தெம்பட்டதுக்கு மீன் வரும்னு எதிர்பார்த்தோம். மீன் வரல. இந்த துண்டுலையாவது மீன் வரும்னு எதிர்பார்க்குறோம். இந்த துண்டுலேயும் வரல. மீன் தெம்பட்ட கணக்கு ஒரு புடி பிடிக்கும் பார்த்தா அங்கேயே நிற்கிறேன், கல்லுக்காரக்குள்ளே நிற்கணும். 2ஆவது துண்டு வலை கிளப்பிட்டோம்.
ஏடா நெத்திலி திம்பத்தா ஏண்டா ஒன்றும் வருதா எங்கே பார்க்குறேன் ஒன்றும்பா ரெண்டு துண்டு ஓலை நெத்திலி ஓலை கிளப்பியாச்சு. நெத்திலி வரல. இது 3வது துண்டு தேராங்குனி ஓலை. பெரிய நெத்திலி மீன் பிடிக்கிற ஓலை. அதை பற்ற ஆரம்பிச்சிருக்கோம். பாம்பு வந்திருக்கு. அதை மாமா எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். கீழே வலை போடணும். ரெண்டு பாம்பு இருக்கும். தலை எந்த பக்கம் போச்சா? பாம்பு போயிடுச்சு. சேஃபாக விட்டாச்சு கடலில். 3வது துண்டு இந்த தேராங்குனி வலையும் கிளப்பியாச்சு. மீன் எதுவுமே வரல. நெத்திலி மீன் வரும்னு எதிர்பார்த்தோம். பெரிய நெத்திலியும் வரும்னு எதிர்பார்த்தோம். மீன் வரல. இன்னும் ஒரு துண்டு வலை இருக்குது. இப்போ 4 துண்டுமே 4 மூட்டை வலை. இப்போ 3 மூட்டை வலையை கிளப்பியாச்சு. அடுத்த துண்டில் மீன் வருதான்னு எதிர்பார்க்குறோம். ஆல்ரெடி ஒன்று ஏறிச்சு கரை மேலே. சரியான வலி வலிச்சு. கெடுக்குண்டா வலையில் மீன் இருக்குன்னு அருண் சொல்கிறாரு. பார்க்கலாம். நிறைய விழுதுடா. அவ்வளோதா ஒன்றும் அது வருது. கவலை தான் போல வருது. மாப்பு கண்டு மாப்பா கண்டு வருது. கணி போல காவலியாக இருந்தால் கூட போகிறாள். நெத்திலி மீனுக்காக வலைய விட்டோம். கவலை மீன் வந்துட்டு இருக்கு. எல்லாம் வருது. கவலை வருது. கவலை தான் பார்த்திங்க. கவலை மாமா கவலை தான் மாப்பு போச்சு. வலை மேலே மாப்பூஸ் இல்லைடா. என்ன இது பையன்? ஐயோ சேரே வளர்த்தல் இல்லாம போலாங்க. இவ்வளோ வலையை போட்டு தள்ளுறோம் நம்ம இன்னைக்கு வேலை. அந்த வலையை இந்த வலையை ஒரு நெத்திலி வலையை தட்டிடுறான்னு சொல்கிறேன். நெத்திலியே வந்தால் ஒரு வாய்ப்பு தானே மாமா. இல்லைடா இது எடியா அந்த தேராணி மூடியில் ஒன்றும் வராது. ஆனால் அவ்வளோண்ணா தட்டிண்ணா ஒழுங்கா போட்டு அடியே பையா. சரி தட்டின்னு போகுது எல்லாம். சரிடா அப்படியே எழுதுறோம். இதுதான் நமக்கு ஆளுங்க இது கிடைக்கும். சாயந்தரம் செலவு கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு சூப்பராக காயின் ஊற்றுறோம். 2 அவ்வளோ வருது. சூப்பராக காயின் ஊற்றுறோம். சாயந்தரமான ஆமாம் நாட்டியம் போனோம். நாட்டியம் தேர்த்து எனக்கு தான் பத்திரா தண்ணியில் வரது இல்லை. தண்ணியில் வரது ரெடி காமிச்சிங்க. போடு பார்த்துட்டு அப்படியே எடு நான் பார்த்தீங்களா. அவனையும் சேர்த்துடுறான். சேர்த்துட்டா தான் 2 பொண்ணு பணக்காரன் ஆவான். இறங்கிட்டு கறி தண்ணி தான் போய். காட்டு முன்ன பற்றி போட்டுக்கிறேன். எங்கிட்ட வரத்தேவை வேலை.
இந்த வேலையும் மேலே ஆகிற மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற வேலைக்கு மீன் பிடிச்சின்னு போய் இந்த வேலையும் மேலே கேட்குறேன் அந்த வேலை ஒன்றுமே வராது எல்லா ஆள் தான் போல வெளியே பார்த்து கொடுக்க அதெல்லாம் இது வரைக்கும் மீன் வந்ததே கிடையாது. அதில் ஒன்றும் வராது கவனமாக போயிருந்தா கூட ஒன்றும் வந்திருக்காது. மூணு மூட்டை வலையில் எம்டி இதில் ஏதோ வரவோ தான் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. எனர்ஜி இந்த எனர்ஜி என்ன இது தேராங்கண்ணி வரல, ஏறாங்கண்ணி வேலை கழித்து அவளே வரலாம் அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான் நான் போனது. ஆசாமரெல்லாம் இதுவே மேலு. அது அது இதுனா கூட உளுந்துடும் பவுந்து பார்த்தோம்னா பேத்துடலாம்டா. பேத்துடலாம். அது ஒன்று ஒன்றா வளைச்சி எடுத்துடும் கண்ணு கண்ணை வரும் இப்படி இப்படி இது பண்ணிட்டு போயிடுவான். அப்புறம் நீ தான் எடுக்கணுங்க. எடுக்கிறியா எடுக்கிறியா நீ எழுதுறதுக்கு உங்கள் இருப்போம். இதுண்ணா கார மேலே போயிட்டு பவுந்து பார்த்தோன்னா கொட்டிடணும். அது மீனில் கொட்டினா இது மீன் இது கொட்டிடும் அப்படியே போ. எவ்வளோ மீன் பிடிச்சின்னு போயிடும் இந்த வரல. வரப்போல மீன் வரும் பார்த்து மாப்பு இறங்குது. மாப்பு தண்ணி மீன் வரும். அதை தண்ணி மீன் மலை மேலே தான் போயிருக்கேன். மாப்பு இறங்கி அதிகாரம் அதை போதும் அதை போதுமா வரப்போல மீன் பிடிச்சி போட்டு எடுக்கிறியா எப்படியா வீடியோ போய் நிற்குது. வீடியோ தான் போயினுக்குதே. வீடியோ கிட்ட 48 நிமிஷமாக வலை கிளப்பின்னு வரும் ஸ்டார்டிங்லேருந்து. அது நட்டு இது 1 hour ஆகிடும். தேராங்குனியாக வந்துச்சு அடியே மச்சான் தேராங்குனி மேலே ஒன்றா தேராங்குனி மேலே ஒன்று கவலை மீன் மேலே கவலை ஏய் வந்தானா அடியே வெள்ளக்கார மீன் வந்தானே. வெள்ளக்கார மீன் பிடிச்சா ஃபாரின் மீன் தான். கவலை பெருசாக இருக்குது. எல்லா மீனும் தான் கலந்துருக்கோம். பெரிய மீன் தான் கலந்துருக்கோம். ஆமாம் பொருள் இல்லை எதுவும் இல்லை பரவாயில்ல. மொதல் போல் கவலை வந்தது. அது டைம் எடுக்கிறது போல ஒன்றும் கிடையாது. ஏன் மச்சான் ஓடியாது இப்போ ஓடியாது. இப்போ வந்தது தான் ஒரு செகண்டில் உள்ள மீன். மாப்பு கிராஸ் பண்ணது மாப்பு வரது முன்னாடி வலை கிளப்பிருந்தா ஒன்று வந்துருக்கு. உழுது வருது மீன். இந்த வேலை கணக்காக பிடிச்சி வச்சா மோப்புலேருந்து எல்லா வேலையும் மீன் வரண்டா. ஆல்ரெடி அந்த செலவு தெரியலடா. அது ஏய் தேராங்குனியா பிடிக்க வந்த தேராங்குனி பிடிக்க வந்து கவலை மீன் பிடிக்கும். கவலை மீன் போகிறோம். அது அம்மாவாசையாக இருக்கும் போ. மீன் நல்லா ஃபுல்லாக வேலை மீன்றா மீன் நம்ம அது கூட ஊந்து போய் ஃபுல்லாக. ஆனால் கரபுரம் தேராவணி தெம்பு இல்லைம்மா இல்லை இல்லை அங்கே இருக்குது தேராவணி அங்கே இருக்குது. வலை கட்டுறதே அங்கே கல்லாண்ட போட்டு போட்டு இறங்கி போயிடும் அப்படியே. கல் நாற்றுலேயே ஒன்றும் நீட்லேயே புரியலையா. வலை நீட்லேயே கட்டிச்சுன்னா கப்பை மாற்றி இறங்கினோட அப்படியே அள்ளிக்கும். அள்ளி நீட்டை வரலாம் தலைனா தள்ளக்கூடாது. அதுவும் தேராவணி 2 3 இருக்குது. இந்த இடத்துல ஒரு 3 தேராவணி 4 கட்டிட்டு போய் போல போகுது 2 அவளை ஓடி வேடாமே உள்ளே ஓடி போய் கோழியா ஒன்றும் புள்ளி புள்ளியா உள்ள ஓடி எங்கேயுமே இல்லை. இந்த பிட்டா இங்கே மீன் வருது. ஒரு ஆவலை இந்த அவளை 3 ஆவலை. கடல் காதலன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க. முடியும்.